மெய்யன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறை இன்பம், மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை. இது ஒரு ஒருவழி பாதை. இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு, உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது, உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது. இங்கு வழங்கப்படும் தரவுகள் அனைத்துமே உண்மையின் அடிப்படையிலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நிகழ்ச்சிக்கு செல்லும் ஒரு சிறிய வேண்டுகோள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் காண இருப்பது ஒரு முக்கியமான தகவல். நாம் சோர்வாக இருக்கும்போது அல்லது ஒரு தோல்வி தழுவும் போது ஒரு வார்த்தையை நாம் பிரயோகப்படுத்துவோம். அது என்ன வார்த்தை? தலையெடுத்து. எல்லாம் என்னுடைய தலையெடுத்து என்று சொல்லுவோம். இந்த தலையெடுத்து என்பது என்ன? இது எங்கே இருக்கிறது? என் தலையில பிரம்மன் இப்படி எழுதிட்டானே, நான்முகன் இப்படி எழுதிட்டானே என்று அடிக்கடி நாம் சொல்வது உண்டு. இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? தலையெடுத்து எங்கே இருக்கிறது? நம் உடலில் எங்கே இருக்கிறது? அதை பற்றி தான் இந்த ஆராய்ச்சி. இப்போ பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அழகாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் இந்த புவியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மேலே பார்த்தீங்கன்னா விண்மீன்கள் அழகாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய வியப்பான ஒரு நிகழ்வு. அந்த வியப்பான நிகழ்வை விட இந்த உடல் மிக மிக வியப்பானது. இந்த உடல் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு நிலையை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே 37,000 ட்ரில்லியன் 70 கிலோ எடையுள்ள ஒரு மனிதனுக்கு 37,000 ட்ரில்லியன் செல்கள் கூட்டாக அமைக்கப்பட்டு கட்டுக்கோப்பாக இயங்கி செல்கள் என்ற நிலையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது புரோட்டீன் என்ற நிலையே உடலிலே இருக்கிறது. சரியா? செல்கள் புரோட்டீன், இந்த புரோட்டீன் கட்டமைப்பு தான் நமக்கு இந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சரி, இப்போ இது எப்படி இயங்குகிறது? தலையெழுத்து என்ன? அதுதான் சப்ஜெக்ட். இப்போ தலையெழுத்தை மட்டும் பார்ப்போம். தலையெழுத்து என்பது என்ன? தலையெழுத்து என்பது டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய ஃபேக்டர்ல இருக்கு. சரியா? நிகழ்ச்சிக்கு வருவோம். இந்த டிஎன்ஏ எங்க இருக்கு? இந்த டிஎன்ஏ நமது சைட்டோபிளாசத்துல நியூக்ளியஸ்குள்ள பத்திரமாக பூட்டப்பட்டிருக்கிறது. இது வெளியே வருவதில்லை, உள்ளே இருந்து கொண்டு இருக்கிறது. அது உள்ளே இருந்து கொண்டு பல வேலைகளை செய்கிறது. அதில் ஒரு வேலைதான் புரோட்டீன். அந்த புரோட்டீன் தயாரிக்கப்பட்டு நமக்கு உடல் கட்டமைப்போடு இருக்கப்பட்டிருக்கிறது. அது வராமல் எப்படி புரோட்டீன் தயாரிக்கிறது என்பதை பற்றியும் பார்ப்போம். எனவே இந்த டிஎன்ஏ எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 பொருட்கள் ஆனது. 3 பொருட்கள் என்னென்ன? டிஆக்சிரிபோ என்று சொல்லக்கூடிய சர்க்கரை பொருள், பாஸ்பாரிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய அமிலப்பொருள், நைட்ரஜன் பேஸ் என்று சொல்லக்கூடிய காரப்பொருள். இது 3 தான். சரியா? இந்த 3ம் தான் இங்கே டிஎன்ஏவாக இருக்குது. இந்த டிஎன்ஏ எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு சுழன்ற ஏணி, கைத்து கட்டு, அதாவது கயிறு, அதாவது ஏணி பார்த்துருப்பீங்க. அந்த ஏணி கம்புகளால் 2 பக்கம் நிற்கக்கூடிய கம்பு, அது 2 கம்புக்கு பதிலாக 2 கைத்து வச்சு பார்த்துங்க. அந்த கைத்துக்கு இடையில கம்பு ஏணி படிக்கிட்டு இருக்கும். ஏன் கைத்தை சொல்றோம்னா சுழட்ட, அதாவது இது சுழண்ட நிலையில் இருக்கு. இந்த கைத்தை அப்படி சுருட்டிட்டு வச்சுங்க, சுழண்ட நிலையில் இருக்கும். அதுக்காக தான் கைத்தை சொன்னேன். ஏணிப்படிகள் அப்படி இருக்கு. இந்த ஏணியை விரிச்சு பார்த்தீங்கன்னா அங்கேதான் இருக்கிறது அந்த பிரம்மன் எழுதிய எழுத்து. சரியா? அந்த டிஎன்ஏ இருக்குது. இந்த டிஎன்ஏ அந்த எழுத்துக்கள் ஜீன்கள் என்று சொல்லப்படும். அந்த ஜீன்கள் உடைய தொகுப்பு தான் ஜீனோம் என்று சொல்லக்கூடியது. சரியா? இதை இப்ப புரிஞ்சுக்கிட்டோட போதும். ஏன்னா இதை பற்றி இன்னும் விளக்கணும்னு நிறைய விளக்கலாம். ஆனால் விளக்கினால் உங்களுக்கு நேரம் போதாது. இது தலையெழுத்துன்னா என்னன்னு மட்டும் புரிஞ்சுங்க. இந்த தலையெழுத்து இந்த இருக்கு இல்லையா, 2 பக்கமும் 2 கம்பு நிற்குது. அது எப்படி தயாரிக்கப்படுதுன்னு கேட்டீங்கன்னா முதல் 2 பொருள் டிஆக்சிரிபோ என்று சொல்லக்கூடிய சர்க்கரை பொருளாலும், பாஸ்பாரிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய இந்த அமில பொருளாலும் தயாரிக்கப்படுது. மூன்றாவது பொருள் அது நைட்ரஜன் பேஸ். இது காரத்தன்மை. இந்த நைட்ரஜன் பேஸில் தான் இருக்கிறது இந்த 4 எழுத்து தலையெழுத்து. இந்த 4 எழுத்துக்கள் தான் உங்களுக்கு அனைத்தையும் தீர்மானிக்கிறது. சரியா? என்னென்ன? அடினைன், குவானைன், சைட்டோசைன், தைமைன். அடினைன், குவானைன், சைட்டோசைன், தைமைன் என்று சொல்லக்கூடிய 4 பொருள் தான். இதுதான் நான்முகம். இந்த நான்முகம் தான் உங்களுக்கு தலையெழுத்தை, உடலெழுத்தை. இது உடலெழுத்து தான். இந்த உடலெழுத்து தான் உங்களுக்கு தலையெழுத்தாக இருக்கிறது. அனைத்தும் தீர்மானிக்கப்படுகிறது. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், உங்கள் உருவம் எப்படி இருக்க வேண்டும், உங்கள் நிறம் எப்படி இருக்க வேண்டும், உங்கள் தலைமுடி எப்படி இருக்க வேண்டும், உங்கள் கருவெளி, கண்களோட கருவெளி எப்படி இருக்க வேண்டும், மூக்கு எப்படி இருக்க வேண்டும்,
உங்களுடைய உதடு எப்படி இருக்க வேண்டும், காது எப்படி இருக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றும் தனித்தனியாக அதாவது சரி செய்யப்பட்டு இயக்கப்பட்டு அங்கு வடிவமைக்கப்படுகிறது. இதன் மூலமே தான் அது மட்டுமல்ல, உங்களுக்கு நோய் பரம்பரை நோய் இருந்தால் அந்த பரம்பரை நோயை கடத்தக்கூடியதும் இந்த 4 பொருள். எனவே ஞான பெருமக்கள் இதற்கு முன்னே நமக்கு அறிவியலுக்கு முன்னாடியே நமக்கு சொல்லிட்டாங்க நான்முகன் என்று. இந்த நான்முகன் தான் பிரம்மன். இந்த பிரம்மன் தான் இந்த தலையெழுத்தை நிர்ணயித்தது. இந்த தலையெழுத்து தான் அடினின், குவானின், சைட்டோசைன், தைமைன் என்று சொல்லக்கூடிய 4 பொருட்கள். சரியா? இந்த 4 பொருட்களும் நைட்ரஜன் பேஸால் ஆகியது. இதை புரிந்து கொண்டால் போதும் இப்போதைக்கு. இதுதான் இது எப்படி புரோட்டீன் தயாரிக்கிறது என்பதை பற்றி சற்று பார்த்துவிட்டு நாம் நிகழ்ச்சியை விட்டு சென்று விடலாம். இப்போ நம்ம உடலுக்கு தேவை புரோட்டீன். டிஎன்ஏ என்ன செய்யுது? உள்ள இருக்குது. அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இந்த 4 இருக்குல்ல எழுத்துருக்கு இல்லையா, ஏஜிசிடி. இந்த ஏஜிசிடிங்கிறது அடினினும் குவானினும் ஒன்றாக இணையும், சைட்டோசின் தைமினும் ஒன்றாக இணையும். அது மாறி மாறி இணையாது. இந்த இரண்டும் தான் கோர்வையாக இருந்து கொண்டு ஜீன் என்ற அடிப்படையில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஜீனின் அடிப்படையிலே தான் அந்த தொகுப்புக்கு பேர் ஜீனோம். புரியுதா? இதை புரிஞ்சுங்க போகிறோம். இப்போ தாயிடமிருந்து 23, தந்தையிடமிருந்து 23, 46 குரோமோசோம், 46 குரோமோசோமும் 23 இணையாக 23 இணையாக இருக்கிறது. எனவே இதுதான் குரோமோசோம். இதன் அடிப்படையில் தான் இந்த டிஎன்ஏ இருக்கிறது. இந்த டிஎன்ஏக்குள்ள தான் இந்த 4 நைட்ரஜன் பேஸில் தான் இந்த 4 அடினைன், குவானின், சைட்டோசைன், தைமின் என்று சொல்லக்கூடிய 4 பொருள் இருக்கிறது. இந்த 4 பொருட்கள் தான் நமக்கு 4 எழுத்துக்கள் தான் ஏஜிசிடி என்று சொல்லக்கூடிய 4 எழுத்துக்கள் தான் நமக்கு தலையெழுத்து. இந்த தலையெழுத்து வழிதான் அனைத்தும் இயங்குகிறது, இந்த டிஎன்ஏ மரபு அணு வழியாக. சரியா? இதை இப்போதைக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும். இது எப்படி புரோட்டீன் தயாரிக்குன்னு பாருங்களேன். அதுவும் வியப்பான பொருள். உள்ளுக்குள்ள டிஎன்ஏ இருக்குன்னு சொல்லிட்டேன். என்ன டிஎன்ஏ உள்ள இருக்குது. அந்த டிஎன்ஏ வெளில வரல. வெளில வராமல் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, அது ஆர்என்ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு நகலை எடுக்கிறது. ரைட்டா? அந்த ஆர்என்ஏ என்று சொல்லக்கூடிய நகலை எடுக்கிறது. அந்த ஆர்என்ஏ என்ற நகலை எடுத்துக்கொண்டு அது மேலே செல்கிறது. அது மேலே அனுப்பிவிடுகிறது நகலை. இது வந்து மெசஞ்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்என்ஏ அதன் வழியாக அங்கே இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மெசஞ்சர் வழியாக சென்று கொண்டிருக்கும் அந்த இது வந்து என்ன செய்யுங்கன்னா, ரைபோசைம் ஒன்று இருக்குது. அந்த ரைபோசைம் வந்து வாங்கி அதன் வழியாக அனுப்பப்படுகிறது. இது அந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ வழியாக டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ இருக்குது. இந்த புரோட்டீனை தயாரிக்கணும் இல்லையா, அந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ வாங்கி படிக்குது. மெசஞ்சர் ஆர்என்ஏ படிச்சுட்டு இந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ அனுப்புகிறது. அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ வாங்கியது அதை புரிந்து கொண்டு அங்கே நமக்கு இந்த சைட்டோபிளாசத்துக்கு உள்ளே நமக்கு நிறைய அமினோ அமிலங்கள் இருக்கிறது. அந்த அமினோ அமிலங்கள் 20 வகைகள் இருக்கிறது. அதோடு இணைந்து நமக்கு புரோட்டீன் தயாரிக்கப்படுகிறது. இந்த புரோட்டீன் தயாரிக்கப்படுகிறது தான் நம்ம உடல் கட்டமைப்பாக இருக்கிறது. சரியா? இதுதான் இந்த தலையெழுத்து என்று சொல்லக்கூடியது. இந்த 4 பொருட்களால் ஆனதுதான். இது வந்து என்ன செய்யுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆர்என்ஏ இருக்கு இல்லையா, டிஎன்ஏ இருக்கிற வரைக்கும் ஒரு பொருளாக இருக்குது. ஆர்என்ஏ மாறும்போது அடினைன், குவானின், சைட்டோசின், தைமின் என்று சொல்லக்கூடிய பொருள் மட்டும், அந்த யுரோசில் என்று சொல்லக்கூடிய ஒரு தனி கடைசி பொருள் மட்டும் மாறிவிடுகிறது. இது இரட்டை கம்பாக இருக்கிறது. ஆர்என்ஏ ஒற்றை கம்பாக இருந்து கொண்டு, ஒரு சீப்பு இருக்கு இல்லையா, அந்த சீப்புல வந்து எப்படி பற்கள் இருக்கிறதோ அது போல இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்என்ஏ. இந்த ஆர்என்ஏ வந்து மெசஞ்சர் ஆர்என்ஏ, அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ இப்படி இருக்கிறது. இதை இப்போ புரிஞ்சுங்க போதும். இதன் மூலம்தான் உங்களுக்கு புரோட்டீன் தயாரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு நிலையும் நம் எப்படி இயங்குகிறது இறைவன் இயக்கத்தால் பாருங்களேன். எனவே இந்த நான்முகன் என்று சொல்லக்கூடிய 4 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இதுதான் நான்முகம். இந்த நான்முகம் வழியாகத்தான் நமக்கு அனைத்து இயக்கம் நடைபெறுகிறது. நீங்கள் நடப்பது, உறங்குவது, நீங்க உங்க குழந்தைய பார்த்தீங்கன்னா உங்களை போலவே தூங்கும். நீங்க எப்படி சாப்பிட்றீங்களோ அப்படியே சாப்பிடும். நீங்க கையை அப்படி வச்சுட்டு சாப்பிட்டு வச்சுங்களேன், அப்படியே வச்சுட்டு சாப்பிடுவாங்க. வேணா கவனிச்சு பாருங்க. நீங்க தூங்கும் போது எப்படி கையை மடித்து கொண்டு வைக்கிறீங்க, உங்களுக்கு தூங்கும்போது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எப்படி மடித்து கொண்டு உறங்குகிறீர்களோ அதே போலதான் உங்கள் குழந்தையும் உறங்கும். இது வந்து இந்த டிஎன்ஏ ஃபேக்டர் என்று சொல்லக்கூடிய இறை தத்துவத்தின் அடிப்படையிலே 4 எழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய ஏஜிசிடி என்று சொல்லக்கூடிய நிலையிலே பிரம்மன் என்று சொல்லக்கூடிய எழுத்துக்களால் எழுதப்பட்ட நிலை. அந்த நிலைதான் தலைமுடி, உருவம், நிறம். உங்களுக்கு நோய் கூட அப்படித்தான்.
சரியா? எனவே ஒவ்வொன்றும் இப்படித்தான் தீர்மானிக்கப்படுகிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த நிலை எப்படி இருக்கிறதோ அதன்படிதான் இயங்க முடியும். இதை மாற்றி மாற்றி வைத்து பார்த்துக் கொண்டு ஆராய்ச்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எந்த நிலையில் வெற்றி பெறும் என்பது தெரியவில்லை. ஆனால் ஒன்று நண்பர்களே, இறைவனோடு விளையாடும் போது பார்த்து விளையாட வேண்டும். இதனுடைய பக்க விளைவுகள் மிக மோசமாகத்தான் இருக்கும் என்று நான் யூகிக்கிறேன். ஏனென்றால் இந்த விளைவுகளின் அதாவது இயற்கை என்று நமக்கு கொடுத்திருக்கிறது என்றால் இயற்கையோடு இணைந்து வாழ நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அவருக்கு தெரியாதா? படைத்தறிவனுக்கு தெரியாதா? அவனுக்கு எல்லாமே தெரியும். தெரிந்துதான் நமக்கு அனைத்தையும் படைத்திருக்கிறான். அனைத்தையும் படைத்த இறைவன் நமக்கு அன்போடு அறிவோடு இயற்கையோடு இணைந்து வாழ முற்பட்டால் நமக்கு என்றும் வாழ்க்கை நிம்மதியே. நம் நிம்மதியை குலைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இது இந்த வழியை தவறி செல்லும் போதுதான் அங்கே நிம்மதி குலைக்கப்படுகிறது. எனவே அறிவியல் ஆன்மீகம் என்பதும் தனித்தனி பாதை. அறிவியல் என்பது ஒரு தரவின் அடிப்படையிலே இயங்கக்கூடியது. ஆன்மீகம் என்பது அப்படி அல்ல. இது தனி மனிதனின் ஒரு நிலை. தனி மனிதன் உணர்ந்து அந்த ஆனந்த நிலை உணர்ந்தால்தான் உணர முடியும். ஆனால் அறிவியல் என்பது இன்னொருவர் சொல்ல கேட்பது, அந்த தரவுகள் மெய்ப்பிக்கப்படுகிறது. தரவுகள் மெய்ப்பிக்கப்படும் போது அறிவியல் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அறிவியலும் தேவைதான். ஆனால் ஆன்மீகம் அதைவிட நமக்கு தேவை. ஆன்மீகம் என்ற நிலையிலே உள்ளே செல்லும் போதுதான் இறைநிலை உணர்த்தப்படுகிறது. பார்த்தீங்களா? இந்த நான்முகன் என்று சொல்லக்கூடியது அறிவியலுக்கு முன்னேயே சொல்லப்பட்டு விட்டது. அதை மறைபொருளாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த மறைபொருளாக சொல்லப்பட்ட நிலைதான் நான்முகம். இந்த நான்முகம் தான் படைப்பு தத்துவம். இந்த படைப்பு தத்துவம் தான் நமக்கு வழி வழியாக வந்து நமக்கு இந்த குரோமோசோம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே டிஎன்ஏ என்ற அடிப்படையிலே ஜீன்கள் வழியாக இந்த ஜீன்கள் தான் நமக்கு தலையெழுத்து என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நன்றாக உணர்ந்து கொள்வோம். இந்த ஜீன்கள் அனைத்தும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நம் இயக்க ஒழுங்கு நன்றாக இயக்க வேண்டும். நன்றாக இருக்கும்போது நம் அடுத்த தலைமுறைக்கு இந்த ஜீன்களை கடத்துகிறோம். அந்த ஜீன்களை கடத்தும் போது நாம் நல்ல ஒழுக்கம், நல்ல வழிமுறைகளை பின்பற்றினால் இந்த ஜீன்களுடைய ரெக்கார்டு என்று சொல்லக்கூடிய பதிவு நிலை மாறுபட வாய்ப்பு இருக்கிறது. எனவே நல்ல ஒழுக்கத்தோடு வாய்மையோடு வாழ்வோம். வாய்மையோடு வாழும்போது நல்ல தலைமுறைகள் உருவாகும். நல்ல தலைமுறைகள் உருவாகும் போது இந்த சமுதாயம் அமைதியாக ஆனந்தமாக இருக்கும் என்று கூறி இதுதான் தலையெழுத்து. நமது ஞானபுரமுக்கள் முன்பே சொல்லிவிட்டார்கள். நான்முகம் என்று சொல்லக்கூடிய பிரம்ம தத்துவம் இதுதான். AGCT. இதை உணர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. உணர்ந்து கொண்டு வாழ்க்கையை தெளிவாக அழகாக நடத்துவோம். மீண்டும் சந்திப்போம். இன்னொரு நிகழ்விலே சந்தித்துக் கொண்டே இருப்போம். வாருங்கள்.